இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்கா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஊருக்கு சனி ஞாயிறு 2 நாள் லீவுக்காக. குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் போயிருந்தாங்க. ஒரு 2 மணி இருக்கும். அப்போதைக்கு நான் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அவங்க ஒரு டீயெல்லாம் போட்டு குடிச்சிட்டு ஒரு 5 மணிக்குள்ளே ஆட்டோவில் கிளம்பி அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. மயிலாடுதுறை வந்தாச்சு. அங்கேருந்து அம்மா தங்கச்சி எல்லாம் ஒன்றா காரில் போய்க்கலாம்னு சொல்லிட்டு சனிக்கிழமை காலைல ஒரு 4 மணி போல் கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்பா சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு அலாரம் வச்சுட்டு படுத்தா கட்சியாக 3 மணிக்கு தான் எழுந்திரிச்சோம். அதுக்கப்புறம் டீலாம் போட்டு குடிச்சு பிள்ளைங்களாம் கிளப்பிட்டு நாங்கள் வீட்டை விட்டு இல்லாமல் பார்த்திங்கன்னா மணி 4:45 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு பெட்ரோல்லாம் போட்டாங்க. அந்த போகும்போது ரொம்பவே ஊர் அமைதியாக இருந்துச்சு. டிராஃபிக்கே இல்லாமல் இருந்துச்சு. கொஞ்சம் கார் வேகமாக போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அப்படி போக போக கொஞ்சம் கொஞ்சமாக விடிஞ்சிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் எப்போயாவது தான் ரேராக தான் பார்க்க முடியும். இந்த மாதிரி நம்ம எங்கேயாவது வெளில கிளம்பி போனால் தான். நிறைய நான் வீடியோ எடுத்தேன். ஆனால் எல்லாமே போட்டால் உங்களுக்கு போர் அடிச்சுன்றதுக்காக நான் எல்லாமே போடல. கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன். பாருங்கள், லைட்டாக சூரியன் வர்ற மாதிரி இருக்குது. அது அப்படியே சிதம்பரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பைபாஸ் போகிறக்கு முன்னாடி இந்த சர்வீஸ் ரோடு இருக்கும். அங்கேருந்து வெளில வந்தோன்னே கொஞ்சம் நேரம் கார் நிப்பாட்டி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு டீயெல்லாம் குடிச்சிட்டு திரும்ப நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா சூரியன் வெளில வந்துச்சு. நல்லாவே விழிஞ்சிருச்சு. போகிற வெளில பார்த்திங்கன்னா விருதாச்சலம் கிராஸ் பண்ணி தான் போகணும். அப்போ விருதாச்சலத்தில் தான் முதல்ல இருந்தாங்க. அவங்க ஸ்கூல் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு போய் கடையில் இருந்தது அம்மா கல்யாணம் பண்ணது எல்லாமே அங்கேருந்து தான். சரி, அவங்க ஏற்கனவே இருந்த கடையில் இருந்த இடம் அந்த ஏரியாலாம் அவங்க தங்கியிருந்த வீடு எல்லாமே காட்டுறோன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருந்தாங்க. நான் பார்த்திங்கன்னா 3 வயசு இருக்கும்போது விருதாச்சலம் போனது. அதுக்கப்புறம் போகவே இல்லை. சரி, நான் போய் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிக்கடி போகிற தேட்ரு எல்லாமே காட்டினாங்க. பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் முன்னேருந்துக்கு இப்போ நிறையா வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா குழந்தைங்க பசி இருந்துச்சு. சரின்னு ஒரு இடத்துல நிப்பாட்டியாச்சு காரை சாப்பிட்லான்னு. முன்னாடி பார்க் இருந்துச்சு. அந்த பார்க்கில் பிள்ளைங்களாம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஹோட்டல் பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. சாப்பாடும் நல்லா இருந்துச்சு. இது பாருங்கள், இதுதான் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சால்ட்டு பெப்பரும் போட்டு வச்சுக்கிறதுக்கானது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே காலைல மார்னிங் டிஃபன்லாம் முடிச்சுட்டு பிள்ளைங்க மறுபடியும் கொஞ்சம் நேரம் விளையாடுறோன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் விளையாட விட்டு அப்படியே கிளம்பி போயாச்சு. சேலத்துலேருந்து போகும்போது பார்த்திங்கன்னா ஏற்காடு நல்லாவே தெரியும் நமக்கு. இது பகல் டயத்தில் போகிறத விட நைட் டயத்தில் போகும்போது தான் நல்லா லைட் செட்டிங்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போயிடுச்சு. அங்கே தெரியுதுலையா மலை, அதுதான் ஏற்காடு மலை. அப்புறம் கொஞ்சம் நவாப்பழத்தெலாம் வாங்கணும். கார் நிப்பாட்டி நவாப்பழம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஊர் பார்த்திங்கன்னா பஞ்சகாளிப்பட்டி. நம்ம ஊரில் பக்கம் திருபுவனம் காஞ்சிபுரம் மாதிரி இங்கே பட்டுக்கு ஃபேமஸான ஊர் இந்த ஊர் தான். இதெல்லாம் தாண்டி போனதுக்கப்புறம் தான் நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம் போன மாதிரி ஹேர்பின் பெண்டாக ஒரு ஃபுல்லாக ஹில்ஸ் தான். இந்த சைடு ஃபுல்லாகவே ஹில்ஸ் ஏறி இறங்கி தான் அக்கா ஊருக்கு போகணும். போகும்போது நிறைய ஹேர்பின் பெண்ட்ஸ்லாம் வரும். வியூ பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படி கொஞ்சமாக அங்கங்கே மட்டும் லைட்டாக அடிப்பாட்டி கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும் எடுத்தோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி விலாகு ரெசிபி எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா பார்ட் 1 தான். ரொம்ப நிறையா இருந்துச்சு. என்னால் அந்தளவுக்கு வீடியோ எடிட் பண்ண முடியல. பார்ட் 2 இன்னும் 2 நாள் இங்கே தான் இருப்போம். இன்னும் நடக்கிறதுல நான் வீடியோ எடுத்து போகிறேன். எதுக்காக நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கே வந்தோம்னு பார்த்திங்கன்னா மொஹரம் ஃபெஸ்டிவலுக்காக தான் வந்திருக்கோம். இங்கே எங்கள் ஊர் சைடை விட எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லி அக்கா சொன்னாங்க. சரி வாங்க, அது ஃபெஸ்டிவலுக்காகன்னு கூப்பிட்ருந்தாங்க. அதுக்காக தான் நாங்கள் வந்திருந்தோம். இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே நிற்க போனால் பார்த்திங்கன்னா நமக்கு கொடைக்கானல் அந்த மாதிரி ஏரியா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் தான் வரும். காற்று எவ்வளோ வெயில் அடித்தாலும் காற்று நல்லா சில்லுன்னு இருக்கும். ஃபுல்லாகவே விவசாயம் சார்ந்தாக இருக்கனால இங்கே பாருங்கள் போகிற வழில இதெல்லாம் பார்த்திங்கன்னா புடலங்காய் குடி தான். ரோட்டு மேலே போகும்போதே அவ்வளோ பறிக்கணும் போல் இருக்கும். ஃபுல்லாக நிறையா இருக்கும். இந்த மாதிரி மரம்லாம் பார்த்திங்கன்னா நான் சின்ன பிள்ளையில் பார்த்தது ரோட்டில் போகும்போது. இப்போலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹைவேவாக இருக்குது. 2 பக்கம் மரமே பார்க்க முடியல. இதெல்லாம் பார்க்கும்போதே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த ஏரியா சைடெலாம் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாமே 2 மாடி 3 மாடி அப்படி தான் மோஸ்ட்லி அதிகபட்சம் அப்படி தான் இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா வாடகைக்கு விடுற வீடே அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். சொந்தமாக வீடு இல்லாதவங்களுக்குலாம் கூட இந்த வீடை பார்க்கும்போது ரொம்பவே ஆசையாக இருக்கும். நமக்கு எப்போ இது மாதிரிலாம் சொந்த வீடு அமையும் அப்படின்ற அளவுக்கு இருக்கும் இங்கெல்லாம் பார்க்கும்போது. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக பார்ட் 2 கண்டிப்பாக பாருங்கள் மறக்காமல். அக்கா வீட்டு பக்கத்தில் வந்துட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.